இந்த லேடி ஃப்ளைட்டில் லக்கேஜை மேலே வைக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அப்போ அந்த பக்கமாக ஃப்ளைட் அட்டெண்டன்ட் வராங்க. அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டால் உன் லக்கேஜை நீ தான் வைக்கணும், ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது, சீக்கிரம் வைன்னு சொல்லி அந்த லேடி ஹாஷாக பேசிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து பேசஞ்சர் ஒருத்தர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கப்போ அகைன் அந்த லேடி வந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது, வெட்டியாக பேசிகிட்டு இருக்காம போய் சீட்டில் உட்காருங்கன்னு ஹாஷாக சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் சீட்டில் உட்காந்ததுக்கப்புறம் அகைன் அந்த லேடி வந்து கேபின் லக்கேஜை விட உன் பேக் வெயிட்டாக இருக்க மாதிரி தோணுது, ஸோ பேக்கை செக் பண்ணணும்னு சொல்கிறா. செக்இன் பண்ணப்போ வெயிட் செக் பண்ணிட்டு தானே ஃப்ளைட்டில் அலோவ் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. மேபி மிஸ் ஆகிருக்கலாம், பார்த்தாலே தெரியுது ஓவர் வெயிட்னு, ஸோ $200 ஃபைனை இப்போவே கட்டணும்னு சொல்கிறா. என்ன விளையாடுறீங்களா, ஆல்ரெடி ஏரில் இருக்கப்போ எப்படி ஃபைன் கேட்பீங்கன்னு இவங்க கேட்குறாங்க. ஃபைனை கட்டலைனா இந்த ஃப்ளைட்டில் நெக்ஸ்ட் டைம் நீ ட்ராவல் பண்ணாத மாதிரி பேன் பண்ணிடுவேன்னு சொல்கிறா. இப்போ என்கிட்ட $200 இல்லைன்னு சொன்னதும் அப்போ ஒரு டீல் பேசிக்கலாம், $100 என்கிட்ட கேஷாக கொடுத்தீங்கன்னா ஃபைன்லேருந்து எஸ்கேப் ஆகிடலாம்னு சொல்றா. என்னது லஞ்சமா, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றாங்க. $200க்கு $100 பெட்டர் தானே, உனக்கும் ப்ராப்ளம் இல்லை எனக்கும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்கிறா. வேறு வழி இல்லாமல் $100 கொடுத்துட்றாங்க. காசு வாங்கிட்டு ஹாப்பியாக போயிடுறா. கொஞ்ச நேரத்துலேயே அந்த லேடிக்கு ஹெல்ப் பண்ணவர் எனக்கு பசிக்குது, மீல்ஸ் கிடைக்குமான்னு ஃப்ளைட் அட்டெண்டன்ட்டை கேட்குறாரு. மீல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர்ஸ்க்கு தான், எக்கனாமிக் கிளாஸில் இருக்க உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் மட்டும் தான்னு சொல்கிறா. எக்ஸ்ட்ரா மீல்ஸ் இருந்தால் கொடுங்கன்னு கேட்குறாரு. மீல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்தவங்களுக்கு தான், நீயும் உன் ட்ரெஸ்ஸும், உனக்கெல்லாம் மீல்ஸ் இல்லைன்னு சொல்லிடுறா. ட்ரெஸ்ஸுக்கும் ஃபுட்டுக்கும் என்னம்மா சம்மந்தம், நான் என்ன ஃபேஷன் ஷோக்காக போகிறேன், சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கூட ட்ரெஸ் கோட் இருக்கா என்ன, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு கேட்குறாரு. இங்கே பாருங்க, நான் ரூல்ஸ் போடலை, ஏர்லைன் கம்பெனி சிஇஓ தான் ரூல்ஸ் போட்டிருக்காரு, நான் ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், அவ்வளோதானே திமிரா பேசுகிறா. நாம் ஒரு டீல் போட்டுக்கலாமா, நான் காசு தரேன், எனக்கு ஹாட் மீல் கொடுன்னு சொன்னதும் இவளும் காசு வாங்கிட்டு அவள் பேக்கெட்டில் போட்டுட்டு மீல்ஸ் தரா. கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஃப்ளைட் அட்டெண்டண்ட்டை பேரை சொல்லி கூப்பிட்டு இந்த லேடி பேசுகிறாங்க. என்னோட பேர் உனக்கு எப்படி தெரியும்னு ஆச்சரியப்படுறப்போ அவள் ஜாதகத்தையே புட்டு புட்டு வைக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணுறதா இருந்தால் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணு, எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லைன்னு சொல்கிறா. கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ண வரலம்மா, உன்னை வேலையிலேருந்தே தூக்குறோன்னு சொல்கிறாங்க. அப்படியா, அதை சொல்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு திமிரா கேட்குறா. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் இந்த ஃப்ளைட் கம்பெனியோட சிஇஓ, டீம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்க்க வந்திருக்காங்க. பேசஞ்சர்ஸை கேவலமாக ட்ரீட் பண்ணுற, லஞ்சம் வாங்குற, ரூல்ஸ் எதுவும் ஃபாலோ பண்ண மாட்டேன்ற, இந்த ஃப்ளைட்டில் மட்டும் இல்லை எந்த ஃப்ளைட்லையும் இனி உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்போ கூட திமிரா தான் பேசிட்டு கிளம்பிடுறா.